நான் உங்களிடம் வெறும் 4 வார்த்தைகள் உங்க கடந்த காலத்தை குணப்படுத்தலாம், உங்க குற்ற உணர்வை நீக்கலாம், முழு வாழ்க்கையையும் மாற்றலாம் என்று சொன்னா அதை நீங்க முயற்சி செய்வீங்களா? இன்று நீங்க சக்தி வாய்ந்த டெக்னிக்கை அனுபவிக்க போறீங்க. இப்போ சில நிமிடங்கள் உங்களை இந்த தருணத்திற்குள் கொண்டு வாங்க. வெளியில் உள்ள எல்லா சத்தங்களையும், அனைத்து கவனச்சிதறல்களையும் மெதுவாக மறைய விடுங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க அல்லது சுகமாக படுத்துக்கொள்ளுங்க. உங்க உடலை முழுமையாக தளர்த்துங்க. உங்க தோள்களை ரிலாக்ஸாக விடுங்க. உங்க முகத்தை மென்மையாக விடுங்க. உங்க முழு உடலும் இலகுவாக இருப்பதை உணருங்க. இப்போது மெதுவாக உங்க கண்களை மூடுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுங்க. சற்று தடுத்து வைத்து மெதுவாக வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை. ஒவ்வொரு மூச்சுடனும் உங்க உடல் அமைதியாகிறது. உங்க மனம் மெதுவாக அமைதியாகிறது. இப்போது உங்க கவனத்தை உள்ள திருப்புங்க. ஏனெனில் இன்று நீங்க புதியதை பெற வரவில்லை, உங்களுள் அடக்கி வைத்திருப்பதை விடுவிக்க வந்துள்ளீங்க. இப்போது மெதுவாக உங்களுக்குள் சொல்லுங்க, நான் தயாராக இருக்கிறேன். நான் ஹீலிங்கை ஏற்க தயாராக இருக்கிறேன். நீங்க இத சொன்னவுடன் உங்களுக்குள் ஒரு திறந்த மனநிலை உருவாகிறது. ஒரு இடம் உருவாகிறது. அங்கே ஹீலிங் ஆரம்பமாகிறது. இப்போது ஒரு ஆழமான உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க ஆழ்மனம் உங்க ஒவ்வொரு உணர்வையும், ஒவ்வொரு அனுபவத்தையும் சேமித்து வைத்திருக்கிறது. நீங்க என்ன உணர்ந்தீங்களோ, வலி, குற்ற உணர்வு, வருத்தம், சோகம் எல்லாம் உள்ளே சேமிக்கப்பட்டுள்ளது. நீங்க அதை புறக்கணித்திருக்கலாம் அல்லது தள்ளி போட்டிருக்கலாம். ஆனா அது போய்விடவில்லை. அது இன்னும் உங்களுக்குள் இருக்கிறது. சில நேரங்களில் காரணமில்லாமல் வரும் சோகம், காரணமில்லாத மன அழுத்தம், அதற்கான விளைவு இதுவே. இப்போது மெதுவாக கற்பனை செய்யுங்க. உங்களுக்குள் ஒரு இடம் இருக்கிறது. அங்கு இந்த எல்லா உணர்வுகளும் சேமிக்கப்பட்டுள்ளன. இன்று நீங்க அவற்றை வெளியே வர அனுமதிக்க போகிறீங்க. நீங்க அவற்றை விடுவிக்க போறீங்க. ஏனெனில் அவை உள்ளே இருக்கும் வரை உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இன்று கட்டுப்பாடு உங்க கையில் உள்ளது. இப்போ ஒரு மிகப்பெரிய உண்மையை உணருங்க. எது நடந்ததோ அது கடந்து விட்டது. அந்த தருணம், அந்த சூழ்நிலை இப்போது இல்ல. ஆனா அதன் தாக்கம், அதன் வலி இன்னும் உங்களுக்குள் இருக்கிறது. அதுவே மிகப்பெரிய உண்மை. கடந்த காலம் முடிந்து விட்டது. ஆனா அதன் வலி இன்னும் உயிருடன் உள்ளது. இப்போ மெதுவா உங்களிடம் கேளுங்க, நான் இன்னும் அந்த வலியை பிடித்து கொண்டு இருக்கிறேனா? நான் என்னை முன்னேற விடாமல் தடுக்கிறேனா? பதில் ஆம் என்றால் இன்றுதான் அதை விட வேண்டிய தருணம். இப்போது கற்பனை செய்ங்க, நீங்க அந்த வலிய உங்க கையில் பிடித்து கொண்டு நிற்கிறீங்க. மெதுவா அதை விடுறீங்க. அதை போக அனுமதிக்கிறீங்க. இப்போ அந்த இலகுவை உணருங்க. உங்களுக்குள் இருந்த ஒரு பாரம் வெளியேறுவது போல, நீங்க சுதந்திரமாகி வருவது போல. நீங்க அதை அனுமதிக்கும் அந்த தருணத்தில் குணமடைதல் ஆரம்பமாகிறது. இப்போ நாம் அந்த 4 சக்தி வாய்ந்த வார்த்தைகளை பயன்படுத்த போறோம். அவை உங்க ஹீலிங்க முழுமையாக்கும். இப்போ மெதுவா உங்க உள்ளத்தின் அந்த இடத்திற்கு செல்லுங்க. அங்கு உங்க கடந்த காலம் மறைந்து கிடக்கிறது. சில நினைவுகள் இருக்கலாம், நீங்க மறக்க முயன்றவை. ஆனா அவை இன்னும் உள்ளே இருக்கின்றன. அவற்றை தள்ளாதீங்க. அவற்றை வர அனுமதிங்க. எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. தீர்ப்பின்றி, குற்றம் சாட்டாமல். ஏனெனில் நடந்தது அந்த நேரத்தில் உங்க புரிதலின் அடிப்படையில் தான் நடந்தது. நீங்க அந்த நேரத்தில் செய்ய முடிந்ததை தான் செய்தீங்க. இப்போது மெதுவாக உங்களிடம் சொல்லுங்க, நான் என் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும், நான் என் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது கற்பனை செய்ங்க, நீங்க உங்க பழைய வடிவத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது குழப்பத்தில் இருந்தது. அது காயமடைந்திருந்தது. அதை மதிப்பிடாதீங்க. அதை புரிந்து கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஏற்றுக்கொள்ளும் அந்த தருணத்தில் ஹீலிங்கின் கதவு திறக்கிறது. இப்போ மெதுவாக நீங்க மிகவும் காயமடைந்த அந்த தருணத்தை நினைவு கூறுங்க. யாரோ ஒருவர் ஏதோ சொல்லியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அது உங்களை உள்ளிருந்து உடைத்திருக்கலாம். இப்போது அதை அழுத்தி பிடிக்காதீங்க. அதை உணருங்க. வலி வருகிறதா? வரட்டும். உணர்ச்சிகள் எழுகிறதா? எழட்டும். ஏனெனில் நீங்க உணர அனுமதிக்கும் போதுதான் ஹீலிங் ஆரம்பமாகிறது. இப்போ அந்த வலியை கவனிங்க. ஓடாமல், புனக்கணிக்காமல் மெதுவாக நீங்க கவனிப்பீங்க. அந்த வலி இலகுவாக ஆரம்பிக்கிறது. ஏனெனில் நீங்க அதை எதிர்க்கவில்லை. நீங்க அதை விடுவிக்கிறீங்க. இப்போ அந்த சக்தி வாய்ந்த டெக்னிக்கிற்கு வருகிறோம். அது உங்க ஹீலிங்க முழுமையாக்கும். இதற்கு ஹூ ஓ போனோ போனோ என்று பெயர். இது ஒரு பழமையான நடைமுறை. 4 எளிய வார்த்தைகளால் உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடியது. இப்போது அந்த 4 வார்த்தைகளை கவனமாக கேளுங்க.
ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை உணர்ச்சிகள். இவை ஹீலிங் எனர்ஜி. நீங்க ஐ எம் சாரி என்று சொல்லும்போது நீங்க உங்க வலியை ஏற்றுக்கொள்றீங்க. நீங்க ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்று சொல்லும்போது நீங்க உங்களை விடுவிக்கிறீங்க. நீங்க தேங்க்யூ என்று சொல்லும்போது நீங்க ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வரீங்க. நீங்க ஐ லவ் யூ என்று சொல்லும்போது நீங்க உங்களை குணப்படுத்துறீங்க. இப்போ மெதுவாக உங்க இதயத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உணர தயாராகுங்க. ஏனெனில் அடுத்த சில தருணங்களில் நீங்க உங்க உள்ளே இருக்கும் அனைத்து பாரத்தையும் விடுவிக்க போறீங்க. இப்போ நீங்க தயாராக இருந்தால் இந்த 4 வார்த்தைகளை உணர்ந்து கொண்டு நாம் மீண்டும் சொல்ல போகிறோம். அஃபர்மேஷன் 1. இப்போது மெதுவாக உங்க இதயத்தின் அந்த இதற்றுக்கு செல்லுங்க. அங்கு நீங்க உங்களை காயப்படுத்தியிருக்கிறீங்க. ஒரு முடிவு காரணமாக இருக்கலாம், ஒரு தவறு காரணமாக இருக்கலாம், நீங்க உங்களை குற்றம் சாட்டியிருக்கிறீங்க. இப்போ அந்த தருணத்தை மென்மையாக நினைவு கூறுங்க. மிகுந்த மென்மையுடன் உங்களிடம் சொல்லுங்க, ஐ எம் சாரி. சற்று நின்று இந்த ஒரு வாக்கியம் உங்க உள்ளத்தில் இறங்க அனுமதியுங்க. மீண்டும் உண்மையுடன், ஐ எம் சாரி. நீங்க உங்களுக்கே கொடுத்த வலிக்காக. இப்போது கற்பனை செய்யுங்க, நீங்க உங்க முன்னால் நின்று கொண்டு உங்களிடமே மன்னிப்பு கேக்குறீங்க. குற்ற உணர்வு இல்லை, தீர்ப்பு இல்லை, வெறும் நேர்மை. இப்போது அந்த மென்மையை உணருங்க. உங்க இதயம் சற்று இலகுவாகிறது. நீங்க உங்களை புரிந்து கொள்றீங்க. அஃபர்மேஷன் 2. இப்போது மிக சக்தி வாய்ந்த கட்டம், உங்களை மன்னிப்பது. ஏனெனில் நீங்க உங்களை மன்னிக்காத வரை ஹீலிங் முழுமையடையாது. இப்போது மெதுவாக சொல்லுங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. சற்று நின்று இந்த வார்த்தையை உங்க இதயத்துல உணருங்க. மீண்டும் ஆழமாக, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. உங்களை மன்னியுங்க. இப்போது கற்பனை செய்யுங்க, உங்க இதயம் மெதுவாக திறக்கிறது. நீங்க பிடித்திருந்த வலி கரைந்து விடுகிறது. இப்போது உங்களிடம் சொல்லுங்க, நான் என்னை மன்னிக்கிறேன். மீண்டும், நான் என்னை மன்னிக்கிறேன். இப்போது அந்த சுதந்திரத்தை உணருங்க. ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல். நீங்க இறுதியாக சுதந்திரமாகிவிட்டீங்க. அஃபர்மேஷன் 3. இப்போது உங்க பார்வையை மாற்றுகிறோம். ஏனெனில் ஒவ்வொரு வழியும் ஏதோ ஒன்றை கற்பிக்க வருகிறது. இப்போது மெதுவாக சொல்லுங்க, தேங்க்யூ. சற்று நின்று இந்த வார்த்தையை உணருங்க. மீண்டும் ஏற்றுக்கொள்ளுதலுடன், தேங்க்யூ. உங்களை வலுவாக்கிய அந்த பாடத்திற்கு நன்றி. இப்போது கற்பனை செய்யுங்க, உங்களை காயப்படுத்திய அதே வழி உங்களை வளரச் செய்தது, உங்களை வலுவாக்கியது. இப்போது அந்த நன்றியுணர்வை உணருங்க. ஒவ்வொரு அனுபவமும் உங்களை மேம்படுத்துகிறது, உங்களை வளரச் செய்கிறது. நீங்க நன்றி கூறும்போது வலி ஞானமாக மாறுகிறது. அஃபர்மேஷன் 4. இப்போது கடைசி வார்த்தை உங்க ஹீலிங்க முழுமையாக்கும். இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த உணர்வை செயல்படுத்துகிறோம், செல்ஃப் லவ். இப்போ மெதுவாக உங்க இதயத்துல கவனம் செலுத்துங்க. உங்க கைய உங்க மார்பின் மேல் வைங்க. மிக மென்மையுடன் சொல்லுங்க, ஐ லவ் யூ. சற்று நின்று இந்த ஒரு வாக்கியம் உங்க உள்ளத்துல ஆழமாக செல்ல அனுமதிங்க. மீண்டும் முழு மனதுடன், ஐ லவ் யூ. உங்களை நேசிங்க. இப்போது கற்பனை செய்யுங்க, நீங்க உங்க முன்னால் நின்று கொண்டு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுதலும் அன்பும் கொடுக்கறீங்க. எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வெறும் தூய அன்பு. இப்போது அந்த வெப்பத்தை உணருங்க. உங்க இதயம் நிரம்புகிறது. நீங்க முழுமையான உணர்வை அடையிறீங்க. நீங்க உங்களை நேசிக்கும் அந்த தருணத்தில் ஹீலிங் தானாகவே முழுமையாகிறது. இப்போது நீங்க இந்த ஹீலிங்க மேலும் ஆழமாக்க தயாராக இருக்கிறீங்க. இப்போது இந்த 4 வார்த்தைகளை மெதுவாக மீண்டும் சொல்ல தொடங்குங்க.
எந்த அவசரமும் இல்லை, எந்த அழுத்தமும் இல்லை. என்னுடன் சொல்லுங்க, ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. மீண்டும், ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. இப்போது இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்துல ஒலிக்க அனுமதிங்க. அவை உங்க ஆழ் மனதில் இறங்குகின்றன. அவை உங்க எனர்ஜியை மாற்றுகின்றன. இப்ப முழுமையா செல்லுங்க, சிந்திக்காமல், கட்டுப்படுத்தாமல், உணர்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லுங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. மீண்டும் மீண்டும். இப்போது கற்பனை செய்யுங்க, ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் உங்க வலி கரைந்து விடுகிறது, உங்க இதயம் இலகுவாகிறது, நீங்கள் சுதந்திரமாகிறீர்கள். இந்த ஓட்டத்தை தொடருங்க, ஏனெனில் இந்த மீட்பு உங்க ஹீலிங்கை ஆழப்படுத்துகிறது. மெதுவாக இந்த வார்த்தைகள் உங்க புதிய அடையாளமாக மாறுகின்றன. இப்போது உங்க மனமும் உடலும் முழுமையாக அமைதியாகின்றன. உங்க உள்ளத்தில் இருக்கும் அமைதியை கவனிங்க. உங்க மனம் முன்பை விட அமைதியாக உள்ளதா? எந்த சத்தமும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, வெறும் ஆழமான அமைதி. இப்போது இந்த அமைதியை மேலும் ஆழப்படுத்துங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. ஒவ்வொரு மூச்சுடனும் உங்க மனம் மேலும் அமைதியாகிறது, உங்க உடல் மேலும் இலகுவாகிறது. இப்போது மெதுவாக உங்களிடம் சொல்லுங்க, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன். இப்போது கற்பனை செய்யுங்க, உங்களுக்குள் இருந்த வலி மெதுவாக கரைந்து விடுகிறது. பனியாய் உருகுவது போல அதனிடத்தில் அமைதி மட்டுமே மீதமாகிறது. அந்த அமைதியை உணருங்க, அதை உங்க உள்ளத்தில் பரப்புங்க, ஏனெனில் அதுவே உங்க உண்மையான நிலை. லெட் இட் கோ. இப்போது ஒரு மிக முக்கியமான கட்டம், விடுவித்தல். இப்போது கற்பனை செய்யுங்க, நீங்க உங்க கையில் எல்லா நினைவுகளையும் பிடித்திருக்கிறீங்க. வலி, குற்ற உணர்வு, வருத்தம். இப்போது மெதுவாக உங்க கையை திறந்து அவற்றை விடுங்க, அவற்றை விழவிடுங்க. எந்த எதிர்ப்பு இல்லாமல், எந்த பிடிப்பும் இல்லாமல் விடுங்க. இப்போது மெதுவாக சொல்லுங்க, நான் விடுகிறேன், நான் என்னை சுதந்திரமாக்குகிறேன். மீண்டும், நான் விடுகிறேன். இப்போது அந்த சுதந்திரத்தை உணருங்க, நீங்கள் இலகுவாகிவிட்டீர்கள். உங்க தோள்களில் இருந்த பாரம் இறங்கிவிட்டது. நீங்க அதை விடும் அந்த தருணத்தில் வாழ்க்கை உங்களுக்காக புதிய இடத்தை உருவாக்குகிறது. இப்போது உங்க உள்ளத்தில் இருக்கும் எனர்ஜியை கவனியுங்க. ஏதாவது மாறியிருக்கிறதா? நீங்க முன்பை விட இலகுவாக உணர்றீங்களா? இதுவே மாற்றம், இதுவே பரிணாமம். இப்போது கற்பனை செய்யுங்க, உங்களுக்குள் ஒரு புதிய எனர்ஜி ஓடுகிறது. புதியது, சுத்தமானது, நல்லது. நீங்க உங்களுக்குள் ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளீர்கள். அந்த இடத்தில் அமைதி, மகிழ்ச்சி, அன்பு நிரம்புகிறது. அந்த இலகுவை உணருங்க, நீங்க உண்மையாகவே சுதந்திரமாகிவிட்டீர்கள். செல்ஃப் ஹீலிங். இப்போது மெதுவாக உங்க உள்ளத்தில் நடக்கும் ஹீலிங்கை கவனியுங்க. இந்த செயல்முறை இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மூச்சுடனும் நீங்கள் மேலும் குணமடைகிறீங்க. இப்போது உங்களை கவனியுங்க, நீங்கள் அதே மனிதர்தான், ஆனால் ஏதோ மாறியுள்ளது. உள்ளே ஒரு மென்மை, ஒரு இலகு. இப்போது மெதுவாக சொல்லுங்க, நான் என்னை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். மீண்டும், நான் என்னை சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன். இப்போது கற்பனை செய்யுங்க, உங்களுக்குள் உடைந்திருந்தவை மெதுவாக சேர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்களை மீண்டும் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு வலிமையான, ஒரு அமைதியான, ஒரு சமநிலையான வடிவம். இந்த ஹீலிங் இங்கே முடிவதில்லை. இது நாளுக்கு நாள் மேலும் ஆழமாகும். இப்போது அந்த தருணத்தை உணருங்க. நீங்க உங்களை முழுமையாக மன்னித்த தருணம். எந்த குற்ற உணர்வும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, வெறும் ஏற்றுக்கொள்ளுதல். இப்போது மெதுவாக சொல்லுங்க, நான் என்னை மன்னிக்கிறேன். மீண்டும், முழு உண்மையுடன், நான் என்னை மன்னிக்கிறேன். இப்போது கற்பனை செய்யுங்க, உங்களுக்குள் இருந்த பாரமான உணர்வு முழுமையாக மறைந்துவிட்டது. அதனிடத்தில் அமைதி மட்டுமே உள்ளது. அந்த சுதந்திரத்தை உணருங்க. நீங்கள் ஒரு கூண்டிலிருந்து வெளியே வந்தது போல. நீங்க உங்களை விடுவித்து விட்டீர்கள். நீங்கள் உண்மையாகவே சுதந்திரம் அடைந்துள்ளீர்கள். நியூ ஐடென்டிட்டி. இப்போது மிக சக்தி வாய்ந்த மாற்றம், அடையாள மாற்றம். ஏனெனில் அடையாளம் மாறும்போது முழு வாழ்க்கையும் மாறுகிறது. இப்போது உங்க பழைய வடிவத்தை கற்பனை செய்யுங்க. அது குற்ற உணர்வில் இருந்தது, அது வலியில் இருந்தது. இப்போது உங்க புதிய வடிவத்தை பாருங்க. அது அமைதியாக உள்ளது, அது நம்பிக்கையுடன் உள்ளது, அது சுதந்திரமாக உள்ளது. இப்போது மெதுவாக சொல்லுங்க, இப்போது நான் குற்ற உணர்வில் இல்லை, நான் அமைதியில் வாழ்கிறேன். மீண்டும், நான் அமைதி. இப்போது கற்பனை செய்யுங்க, உங்கள் எதிர்கால வாழ்க்கை. நீங்கள் இலகுவாக, மகிழ்ச்சியாக, முழுமையாக சுதந்திரமாக இருக்கிறீர்கள். அந்த உணர்வை உங்க உள்ளத்தில் பூட்டுங்க. ஏனெனில் அதுவே உங்க புதிய வடிவம், அதுவே உங்க புதிய அடையாளம். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த தருணத்தில் உங்க நிஜ வாழ்க்கையும் அதற்கேற்ப மாறுகிறது. இப்போது கடைசி கட்டம்,
இந்த முழு ஹீலிங்கை உங்க ஆழ்மனதில் நிரந்தரமாக பதிய செய்யும். இப்போது எல்லாவற்றையும் விடுங்க. எந்த முயற்சியும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. மெதுவாக இந்த மீட்பில் முழுமையாக மூழ்குங்க. இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்தில் ஒலிக்கட்டும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me. தேங்க் யூ, ஐ லவ் யூ. மீண்டும் ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me. தேங்க் யூ, ஐ லவ் யூ. மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகள் உங்க ஆழ்மனதில் இறங்குகின்றன. ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உங்க பழைய காலம் கரைந்து விடுகிறது. நீங்கள் மேலும் மேலும் இலகுவாகிறீங்க. இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்தில் மெதுவாக ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஹீலிங் நிற்காது. இந்த ஓட்டத்தில் இருங்க. ஏனெனில் இந்த மீட்பு உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறது. இப்போது உங்க உள்ளத்தில் நடக்கும் மாற்றத்தை கவனியுங்க. அது மென்மையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்க எனர்ஜி மாறுகிறது. முன்பு பாரம் இருந்த இடத்தில் இப்போது இலகு உள்ளது. முன்பு வலி இருந்த இடத்தில் இப்போது அமைதி உள்ளது. இப்போது மெதுவாக சொல்லுங்க, நான் என்னை, என் மனம் இலகுவாகிறது. சற்று நின்று அதை உணருங்க. நீங்கள் இனி பழையவர் அல்ல. இப்போது கற்பனை செய்யுங்க, வரப்போகின்ற நாட்களில் உங்கள் எதிர்வினைகள் மாறும். நீங்கள் மேலும் அமைதியாக இருப்பீர்கள், மேலும் நிலையாக இருப்பீர்கள். மிக முக்கியமாக நீங்க உங்களுடன் நல்ல உறவில் இருப்பீர்கள். ஏனெனில் நீங்க உங்களை குணப்படுத்தும் போது உங்க முழு வாழ்க்கையும் குணமடைகிறது. இந்த மாற்றம் இந்த தருணத்தில் துவங்கிவிட்டது. இப்போது மெதுவாக ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுக்கவும், மெதுவாக வெளியே விடவும். உங்க உடலை உணருங்க, உங்க சுற்றுப்புறத்தை உணருங்க. நீங்க தயாராக இருக்கும்போது மெதுவாக உங்க கண்களை திறக்கவும். ஆனால் இந்த உணர்வை விடாதீங்க. அதை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்க. ஏனெனில் இதுவே உங்க புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.